Hi there, miss. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட். ஐ ரிமெம்பர் அப்சஷன் வித் யுவர் லாங் ஹேர். அப்பா இப்போ கன்ஃபார்ம் இந்தியா வந்தே ஆகணுமா? எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குப்பா. டேவோட அப்பா வந்துக்கிட்டு, இல்லை டே, இப்போ நீ இந்தியாவுக்கு கிளம்பியதே ஆகணும். உடனே உன்னோட கமிட்மெண்ட்லாம் தள்ளி வச்சுக்கோ. என்னோட தங்கச்சி பொண்ணு அதான் ஒய்யன் இருக்கால, அவளும் சாராவும் தான் நம்ம வீட்டு மருமக. உன்னையும் ஜேகேவும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 4 பேராக சேர்ந்து வாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. டே வந்து அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீயாச்சும் கொஞ்சம் சொல்லேம்மா ப்ளீஸ்மா. அவங்க அம்மா பார்த்துட்டு, உங்கள் அப்பா சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது? 2 மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. 2 பேருக்கும் 2 பேர்த்த கல்யாணம் பண்ணி வச்சேன்னா சந்தோஷமாக இருப்பேன். நீ வேணா பாரு, அவங்க 2 பேரையும் பார்க்கவும் 2 பேரும் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாற்றி மாற்றி உசும்பொழி வாங்க போகிறீங்க. கன்ஃபார்ம் அது, வேணா பாருங்க. அவ்வளோதான், இப்போதைக்கு அமைதியாக 2 பேரும் சண்டையை போடாமல் உட்காருங்க. ஜேகே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ப்ளீஸ்மா டேக் மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு வேணாம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் 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 அப்படின்னா. அவங்க அம்மா பார்த்துட்டு, இப்போ 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்டு வரீங்களா? என்ன வேணுங்க? அமைதியாக உட்காருங்க, அவ்வளோதான் அப்படின்னு. டே அப்படியே விண்டோ கிளாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வியூ நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரான். பச்சை பசேன்னு வயக்காடு, லைட்டாக சாதல் விழுகுது. சும்மா அந்த 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 இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. சடனாக அங்கே ஒரு பொண்ணு அழகாக ஹாஃப் சாரி கட்டிக்கிட்டு சின்ன பிள்ளைங்களோட நல்லா லாங் ஹேரோட நல்லா விளையாண்டுட்டுருக்கா. வீக் அது பார்த்த உடனே ஒரு நிமிஷம் என்னன்னு தெரியல, ஸ்டன் ஆகிட்டான். அவனுக்கு வந்து பொண்ணோட பேக் சைடு மட்டும் தான் தெரியுது, ஆனால் அதுலேயே அவன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். இப்போ அப்படியேவும் டேவோட அப்பா அம்மா டே ஜேகே எல்லாருமே ஒயனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த உடனேவும் ஒயனோட அம்மா, அண்ணே அண்ணி வாங்க உள்ளே வாங்க, டேகே ஜே உள்ளே வாங்கடா, எப்படா வந்தீங்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி வளர்ந்துட்டீங்க? டேவோட அப்பா பார்த்துட்டு, ஆமாண்டா கண்ணா, பல வருஷம் ஆச்சு. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? என்னோட தங்கக்குட்டிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எங்கே இருக்காங்க? ஆளை காணோம். அதுவாண்ணே, சின்னவ இன்னும் காலேஜ்லேருந்து கிளம்பி வரல, நைட்டு தான் கிளம்புவேன்னு சொன்னான். ஒய்யன் வந்து கோவிலுக்கு போயிருக்கானே, கோவிலில் வைகாசி பொங்கல் நடக்குதுல்ல, அதனால் கோவிலில் கூட மாட வேலை பார்க்க போயிருக்கானே. ஓ அப்படியாம்மா, சரி சரி, நம்ம ஈவினிங் கோவிலுக்கு போகலாமா? கோவிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, கும்மி அடித்து அந்த நாள், அது தனி வைபில் என்ன. உங்கள் அம்மா ஏவோட அம்மாவை பார்த்து, அண்ணே நீங்கள் பேசுறதை பார்த்தா ஃபெஸ்டிவல் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணீங்க போல். அப்படியா? சரி, அப்போ எல்லோரும் ஒன்று போல் ஈவினிங் கோவிலுக்கு ஜாலியாக காத்தாட நல்லா குளு குளுன்னு மெதுவாக கதை பேசிகிட்டே நடந்து போகலாம் என்ன, ஓகேவா? டேவோட அம்மா பார்த்துட்டு, வா சாப்பாடு எடுத்து வைக்கலாம். ஒய்யனோட அம்மாவும் டேவோட அம்மாவும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஒய்யனோட அம்மா, அண்ணி நீங்களும் அண்ணனும் உங்கள் ரூமில் தங்கிக்கோங்க, அப்புறம் டே ஜேகே நீங்கள் 2 பேரும் மேலே மாடியில் இருக்கிற ரூமில் தங்கிக்கோங்கடா, ஓகேவா? சரிங்க அத்தை. சரிங்க ஆண்டி. சரிப்பா, போய் ரெஸ்ட் எடுங்க, ஈவினிங் பார்க்கலாம். ஜேகே வந்து இப்போ கரெக்டாக அவனோட ரூமுக்கு போயிட்டான். பட் டே வந்து மாற்றி உங்கள் ரூமுக்கு போயிட்டான். உள்ளே போய் பார்த்தா என்னடா ரூம் இது, ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோவாக இருக்குது. ஒரு வேளை இந்த பொண்ணு நம்மளோட ஃபேனாக இருக்குமோ? மேபி இருக்கலாம். பட் நல்லாயிருக்கு. டேவும் அந்த ரூமை சுற்றி பார்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட ஃபோட்டோவாக தான் இருக்குது. அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை. திரும்ப என்ன பண்ணுன்னு தெரியாமல் யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு டேக்கு வந்து ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து அங்கே டேபிள் ஸ்டாண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஆல்பம் மாதிரி உள்ளே இருக்குது. அது தேடும்போது டக்குன்னு அவன் கையில் கிடச்சிடுது. எடுத்து பார்த்தா டேவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குது. பார்த்துட்டு ஏன் சின்ன வயசு ஃபோட்டோ எப்படி அதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்றா திருப்பி பார்க்க, கடைசியில் பார்த்தா அதில் உங்கள் ஃபோட்டோ சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும்ல அது இருக்குது. அதில் வந்து நீங்கள் எப்படின்னா இதே மாதிரி கோவில் பொங்கலுக்கு அப்போ டேக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கும்.
5 வயசு. உங்களுக்கு வந்து இப்போ 4 3 தான் இருக்கும். 4 வயசோ 3 வயசோ தான் இருக்கும். அப்போயே உங்களுக்கு அவ்வளோ லென்த்தான ஹேரு, அவ்வளோ லாங் ஹேரு. அதில் அழகாக பின்னி பூ வச்சு பவர் சட்டை போட்டு அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. வந்து அந்த ஃபோட்டோ ஒன்றுன்னா ரசிச்சு ரசிச்சு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கான். சடனாக அவனுக்கு வந்து ஜிமின்கிட்ட இருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஆல்பம் எடுத்த இடத்துலையே வச்சுட்டு தலைவர் வெளியே கிளம்பியாச்சு. வெளியே கிளம்பி ஜிமின்கிட்ட ஃபோன் பேசிட்டே அப்படியே திரும்ப அவரோட ரூமுக்கு கரெக்டாக போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்காரு. ஈவினிங் வந்து எல்லோரும் கோவிலுக்கு போகிறீங்க. போகும்போது அந்த தெரு ஃபுல்லாக வந்து பொங்கலுக்கு லைட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக எல்இடி லைட் போட்டு அழகாக நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குது. ஜேகேக்கு வந்து இது புதுசாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து இது புதுசாக தான் இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா கிட்ட தோணட்டு ஏன்ப்பா இப்படி பண்ணுறாங்க, காது கிழியுதுப்பா, எதுக்கு இவ்வளோ லைட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ செலவாகும், எதுக்கு இது, எப்போ முடியும், எப்போ கோவிலுக்கு போவோம், அந்த மாதிரி நொசன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அமைதியாக வரப்போறியா என்ன வேணுங்க அப்படியே அமைதியாகிட்டான். ஒயனோட அம்மா பார்த்துட்டு ஏன்னே அவனை போட்டு ஒரே திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவனுக்கு புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்க தானே செஞ்சான், அவன் கேட்டால் சொல்லுங்கள், திட்டாதீங்க, புரிஞ்சுப்பான். இன்னும் 5 நிமிஷத்தில் கோவில் வந்துடும்டா, எங்கள் கூடயே நடந்து வா என்ன. பார்த்துட்டு சரிங்க பாருமா அத்தை எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, நீயும் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பிக்கிறான். தேவோட அம்மா பார்த்துட்டு ரொம்ப சலிச்சுக்காத, கோவில் வந்துருச்சு, உள்ளே வா என்ன அப்படிங்காங்க. திரும்ப எல்லோரும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது வெளியே வந்து பொங்கல் கும்மி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கும்மி அடிச்சுருக்காங்க. ஒய்யனோட அம்மாவும் தேவோட அம்மாவும் அவங்க கையில் இந்த திங்ஸை அவங்க தேவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு பிடிங்க, நாங்கள் 2 பேரும் போய் கும்மி அடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்புறாங்க. அங்கிட்டு போய் பார்த்தா ஒய்யனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நிமியும் சேரியும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் நிமியோட அம்மாவும் சேரியோட அம்மாவும் தேவோட அம்மா ஒய்யனோட அம்மா 4 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். 4 பேருமே நின்று அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தேவோட அம்மா வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்காங்களா, அதனால் என்னென்ன பேசணும், எப்படி இருந்தீங்க, எப்படி போச்சு, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் நிறைய பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க நிமி சரி ஒயன் நீங்கள்லாம் வந்துட்டு சரி அம்மாங்களாம் ஒன்று போல் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, வாங்கடி நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிமி சொல்லிவிட்டு எல்லாருமே தண்ணி குடிக்க போயிட்டிங்களா. தண்ணி குடிக்க போன இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் வந்து எப்படின்னா தம்ப்நெயிலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் போட்டு மாஸ்க்கும் கூலிங் கிளாஸும் போட்டிருப்பான். நடுநடுராத்திரியில் கூலிங் கிளாஸ் கேட்குது தலைவருக்கு. சரி விடுங்க, கூலிங் கிளாஸ் போட்டிருப்பான். அதனால் உங்களுக்கு வந்து தேவை அவ்வளோ அடையாளம் தெரியாது. நீங்கள் வாட்ட போகிறீங்க, நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் இருக்குல்ல அந்த மாதிரி சாரீ தான் கட்டியிருப்பீங்க. அதை வந்து எடுத்து இடுப்பில் சொருகிட்டு சப்பாட எங்கள் அம்மாக்கிட்ட நான் சுடிதார் போடுறேன்னு சொன்னால் கேட்கவா செய்கிறாங்க, சேலையை கட்டுன்னு போட்டு படுத்துறாங்க. நீங்கள் 2 பேரும் ஜாலியாக சுடிதார் போட்டு வந்திருக்கீங்க என்ன, வாழ்றீங்கடி, வேளுங்க அப்படிங்க. அதுக்கு நிம்மி ஆமாம் எங்கள் அம்மா மட்டும் எனக்கு கேட்கவா செஞ்சாங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட சண்டை கட்டி போட்டு வந்தேன்டி அப்படின்னுங்க. அதுக்கு சரி வந்துக்கிட்டு ஆமாம் நான் என்னைய மட்டும் என்னை விடவா செஞ்சாங்க, எங்கள் அம்மாவும் புடவையை கட்டுனாங்க, பத்தாத்துக்கு என் புருஷனும் சேர்ந்து புடவையை கட்டுன்ட்டு கிடந்தான். நான் 2 பேரும் எங்கள் அதில் வாங்கலை, நான் வாட்ட சுடிதார் அதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இதுதான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்ட போட்டு வந்துட்டேன். அப்போ தான் சரி இருந்துக்கிட்டு ஒய்யன் உங்கள் அம்மா தான் உனக்கு மாப்பிள்ளை படுக்கேன்னாங்களே அது என்னாச்சு அப்படிங்க. அதுக்கு நிமியும் ஆமாண்டி அது என்னாச்சு அப்படிங்க. அதுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டு ஆமாண்டி அந்த கொடுமையை ஏன் கேட்க, எங்கள் அத்தை பையனா அவருக்கு தம்பி ஒருத்தன் இருக்கானா, என்னையும் என் தங்கச்சியும் அவங்க 2 பேர் தடையில் கட்டி வைக்கான்னு பற்றிட்டு பார்க்காங்க. சாராவை கட்டி வைக்கலாம், அவன் என் தங்கச்சி, அதாவது தம்பி கட்டி கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை, என்னை ஏன்டா கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கடவுளே.
எங்கிட்ட நீங்கள் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சைடு தேனாக உங்கள் ஃபேஸையே பார்க்காம நீங்கள் சொல்கிறத வச்சு அப்படியே சிரிக்கான், விழுந்து விழுந்து சிரிக்கான். பையனுக்கு சிரிப்பு தாங்க முடியலை. ஐயோ இப்படி சிரிக்க வைக்காளுகளே அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. அப்போ நிம்மி இருந்துக்கிட்டு, ஒய்யன் பேசாமல் நான் சொல்கிறேன்னா வேணால் பண்ணி பார்க்கியா? நீ அந்த மாப்பிள்ளைக்கிட்ட எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிப்பாரு. முடிஞ்சால் அவரே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிவிடு. என்ன செய்தாதுன்னு பார்ப்போம். அதுக்கு சரி இருந்துக்கிட்டு, இதெல்லாம் நடக்கிற காரியமாடி, அப்படிலாம் செய்ய மாட்டார், ஓகே தான் சொல்லுவார். அப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு, ஏன்டி இப்படி வாயை வச்சு சாவடிக்க? கடவுளே, அந்த மாப்பிள்ளை எப்படியாச்சும் ஒத்துக்கிட்டா போதும்டி கடவுளே, எப்படியாச்சும் நீ விட்டு தனியாக போய் தொலைஞ்சா போதும். நான் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி தேவோட மூஞ்சியை தான் பார்க்கணும். அது என்னன்னு தெரியல, அது ஒரு விதமான ஃபீலிங்ஸ். அது எப்படி சொல்ல, அதெல்லாம் வேற சொன்னால் புரியாது. அப்போது நீங்கள் இருந்துக்கிட்டு பேசாமல் அவனை ஓட கல்லை மேலே போட்டு அடித்து காத்திட்டேன்னா, இல்லைன்னா குடிக்கிற காஃபியா டீயில் விஷத்தை கலந்துட்டேன்னா போய் சேர்ந்துவான்ல, நீ விட்டு போயிடுவான். அப்பயாச்சும் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ உங்கள் தங்கச்சி சாரா ஃபோன் பண்ணி, ஒய்யன் எங்கே இருக்க? நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், வந்து பிக்கப் பண்ணிட்டு போவா? வாடி வீட்டுக்கு போகலாண்டி, தூக்கமாக இருக்குடி, கை காலில் அசதியாக இருக்குடி, டக்குன்னு வாங்கடி, டக்குன்னு வா. நீங்கள் வந்துட்டு, சாரா வந்துட்டியா? சரி நில்லு, நான் வண்டி எடுத்துகிட்டு உன்னை பிக்கப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட நின்றுட்டையும், நான் தங்கச்சி பிக் பண்ண போயிட்டு வரேன், நீங்கள் அம்மாட்ட சொல்லிடுங்க ஒய்யன் எங்கன்னு கேட்டாங்கண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு உங்கள் தங்கச்சியை கூப்பிட போகிறீங்க. இந்த சைடு டேக்குன்னா உங்கள் ஃபேஸை பார்க்கல, யாடா அது, ஒருவேளை இந்த பொண்ணு ஒய்யனா இருக்குமோ, இல்லைன்னா இது வேற பொண்ணாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு கிடக்கான். ஏன்னா டே வந்து நீங்கள் பேசுனதை வந்து பாதி தான் கேட்டிருப்பான். திரும்ப அவங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு போயிருப்பான். அதனால் நீங்கள் மீறி பேசுனது அவனுக்கு சரியாக கேட்டிருக்காது. நீங்கன்னா சாராவை போய் பிக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே நடந்ததெல்லாம் அங்கே சாராட்ட சொல்ல அவளுக்கு சரியான ஷாக்கு. என்னக்கா சொல்கிறா? நிஜமாவேவா? அக்கா அது வந்து அப்படின்னு இருக்கா. நீங்கள் என்னடி ஆச்சு சொல்லி தொலையேண்டி, நானே அமைதியாக தானே இருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னாங்க. அதுக்காக அக்கா நான் என் காலேஜ் ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறேன்க்கா. உங்களுக்குன்னா சரியான ஷாக்கு. என்னடி சொல்கிற? ஐயோ இது நம்ம அப்பனுக்கு காத்தாளுக்கு நினைச்சேன்னா சாவடிச்சு வளைங்களே, என்ன சொல்கிற? அதுவும் இப்போ கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு அப்போ கவு மாதிரி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஷாக்கோட போய் படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அவள் லவ் பண்ணுறான்னு சொன்னது ஷாக்கு, அவளுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சது ஷாக்கு. 2 பேரும் தாண்ட பேய் அடைஞ்ச மாதிரி போயிட்டு அப்படியே போய் படுத்துட்டீங்க. திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா வீடே ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது. என்னாச்சுன்னு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியலை. திரும்ப உங்கள் அம்மா கிட்ட கேட்டா, ஒய்யன் இன்னும் நீ கிளம்பாமையா இருக்க, போய் குளிச்சு கிளம்பி ரெடியாரு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னாங்க. ஐயோ உங்களுக்குன்னா மண்டை குழம்புது. ஐயோ என்னடா பண்ணுறாங்க, நம்ம மாப்பிள்ளையோட ஓட தோட்டலாம்ல இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திரும்ப என்ன செய்ய போய் கிளம்பிட்டு வரீங்க. வந்து நீங்கள் மாப்பிள்ளை முடிஞ்ச பார்க்கவே இல்லையே, பேரு தெரியாது, ஆள் தெரியாது, ஊர் தெரியாது, அவங்க அம்மா அப்பாவை தான் பார்த்துருக்கீங்க. மாப்பிள்ளையோட தம்பி, மாப்பிள்ளையை பார்த்ததில்ல, பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தான் உங்களோட தங்கச்சி சாராவும். எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் மாப்பிள்ளையோட தம்பியை பார்க்க சொல்லி அவரை பார்த்து சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் ஏதோ கல்யாணம் பொண்ணு மாதிரி அவள் ரூம்குள்ளேயே இருக்கா. திரும்ப கல்யாணம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் மூஞ்ச பார்க்கலையே, நீங்களும் பார்க்கல, உங்கள் தங்கச்சியும் பார்க்கல. அதே மாதிரி ஜேகேவும் அவங்க தங்கச்சியோட ஃபேஸை பார்க்கல, இருக்காங்கன்னு தெரியும், பட் அவங்க ஃபேஸு நேமு எதுவுமே அவருக்கும் தெரியாது. ஆனால் டேக்கு வந்து உங்களோட ஃபேஸ் தெரியாது, ஆனால் பார்த்துப்பான், லைட்டாக தான் பார்த்துப்பான், சைடாப்பில் பார்த்துப்பான். அவனுக்கு
இதுதான் ஒய்யன் அப்படின்றது கரெக்டாக தெரியாது, சைடு தான் பார்த்துருப்பான். ஃபேஸ் வந்து உங்களோட ஃபேஸ் பாதி தான் தெரியும், மீதி எதுவும் சரியாக தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் பேர் தெரியும், நீங்கள் வந்து அவனோட பெரிய ஃபேன் அப்படின்றதும் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. திரும்ப கல்யாணம் வரைக்கும் ரெண்டு பேரும் மூஞ்சியும் பார்க்கலையே, நான் பார்க்கவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மூஞ்சி முளைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை இருந்தானா கல்யாணத்துக்கு பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. சாரா இருந்தானா அவன் ரூம்குள்ளேயே இருக்கா. அந்த சைடு ஜேகேவை பார்த்தா ஜேகேவும் உள்ளேயே தான் இருக்கா. திரும்ப என்ன செய்ய, துணை பொண்ணுக்கும் என்ன செய்ய, திரும்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் நிற்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு செடியை நிற்க வச்சுருக்காங்க. அந்த சைடு டேக்கு பார்த்தீங்கன்னா மெத்த நிற்க வச்சுருக்காங்க. அவனுக்குன்னா சரியான ஷாக்கு. இது ஏன் பொண்டாட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அவன் முடித்தான். இங்கிட்டு சரின்றானா, இது ஏன் புதுசனாச்சு, இவன் இப்படி இங்கே பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி தானே சொன்னான், அவனோட ஃப்ரெண்டு கல்யாணம் தான் சொன்னானே, இவன் இப்படி இங்கே அப்படின்னு தான் 2 பேரும் மூஞ்ச முடிக்காங்க. திரும்ப அப்படியே அந்த குழப்பத்தோடையே கல்யாணம் முடியுது. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து ஃபோட்டோலாம் எடுத்து செஞ்சு முடித்து சாப்பிட்டு, அப்போ வரைக்கும் நீங்கள் டேவோட ஃபேஸை பார்க்கவே இல்லையே. டேவோட ஃபேஸும் பார்க்கல, நேம் கேட்கல, ஒன்றுமே செய்யலை. எல்லோரும் வராங்க, ஃபோட்டோ எடுக்காங்க, நீங்கள் கேமராவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. டேவோட ஃபேஸை சுத்தமாக பார்க்கவே இல்லை. இப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து என்னென்னா, செரியும் மெக்கோட வெட்டிங் அந்த ஃப்ளாஷ்பேக் தான். அதில் வந்து நீங்கள் வந்து செரியோட ஃப்ரெண்டாக வந்து போயிருப்பீங்க. டேவும் ஜிமினும் அங்கிட்ட மெக்கோட ஃப்ரெண்ட்ஸாக வந்து வந்திருப்பாங்க. ஆனால் 2 பேரையும் பார்த்துக்கல. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செரி கூட தான் இருந்திருப்பீங்க. டேவும் ஜிமினுமே அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கு கூட தான் இருந்திருப்பாங்க. ஆனால் 2 பேரையும் பார்த்துக்கல. திரும்ப நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சரி ஹேண்ட் கர்ச்சீஃப் மறந்து வச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரூமில் வச்சுருப்பாளா, நீங்கள் அதை எடுக்க போயிருப்பீங்க. அந்நேரம் டே வந்துட்டு, யாரடா அந்த பொண்ணு முடிய பாரு எம்புட்டு நீளமாக இருக்குது, பாப்பா இதை சிக்கிறதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு முடிஞ்சிடுமே அப்படின்ற மாதிரி ஜிமின்கிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கு ஜிமின்னு, நீ போய் சிக்கி எடுத்தோட போயா, இல்லை நீ கட்டிக்கப்பட போனா இவ்வளோ கவலைப்படுற அப்படிங்க. அதுக்கு கட்டிக்கிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படிங்க. டேய் நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோண்டா, மறந்துடாடா அப்படின்னா ஜிமின்னு. டேக்கு வந்து அப்போருந்தே அந்த லாங் ஹேர் மேலே வந்து ஒரு கிரேசினஸ். அப்போருந்தே அவனுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. திரும்ப நீங்கள் வந்து அவளுக்கு கூடயே இருந்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால வந்து டே வந்து யாரோட பற்றி சரியாக பார்த்துருக்க மாட்டான். அதனால அவனுக்கு அப்பையும் தெரியலை. திரும்ப நீங்கள் வந்து அவன் ஊருக்கு வந்தப்போ நீங்கள் மலையில் நனைஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வயக்காடில் சின்ன பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு, அதுவுமே நீங்கள் தான். அதுவுமே அவனுக்கு தெரியலை. அப்பயும் அதே லாங் ஹேர், அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு இந்த பொண்ணாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் அப்பயே நினச்சிருப்பான், சீசி இருக்காது அந்த பொண்ணு இப்படி இங்கே வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிருப்பான். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணையும் தன் பொண்டாட்டியாக வந்து வச்சிருக்கு. அதே மாதிரி டேக்குமே உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு 5 வயசு அந்த இதில் இருந்தே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த சொன்னேன்ல, அந்த பொங்கலப்போ குட்டியோண்ட அழகாக தலை பின்னி பூ வச்சு பாவாடை சட்டை போட்டு, அவங்களுக்கு வந்து டேக்கு வந்து அப்போ உங்கள் மேலே அவ்வளோ பிரியம், அவ்வளோ லவ். அவனுக்கு அப்போ சின்ன பிள்ளைல அவனுக்கு அது லவ்வாக என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் உங்களுக்கு ஒயன்னா டேக்கு பிடிக்கும். ஒயனுக்காண்டி டே என்ன வேணால் செய்வான். அந்த மாதிரி தான் இருந்திருப்பான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ லவ். ஆனால் அந்த ஒயன் தான் இந்த ஒயன்னு அவனுக்கு சத்தியமாக தெரியாமல் போச்சு. கல்யாணத்துக்கு அப்போ தான் ஃபேஸை ஃபுல்லாக பார்க்கான். அப்போயும் நீங்கள் வந்து அவன் ஃபேஸை பார்க்கல, அவன்னா உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு நம்ம ஒயனா இது அப்போ இட்டிமோண்டா க்யூட்டாக குழுகுலுன்னு இருந்தா, இப்போ என்னடா நல்லா வளர்ந்து ஆளு சும்மா நச்சுன்னு செம்மையாக இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். அப்படின்னு நினச்சிட்டு அவன் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கான். ஆனால் உங்களுக்கு இங்கே ஐயோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. என்ன பண்ண, கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்களே, நீயே தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்,
நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வியை தான் பார்க்கணும், தேவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது அந்த டே தான் இந்த டே அப்படின்ட்டு. இப்படியே சர்ப்ரைஸாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே மார்னிங் செக்ஷன் போகுது. திரும்ப ஈவினிங் வீட்டில் வந்து புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு வந்து இந்த பால் பழம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்காங்க. அப்போ சஹாரா வெளியே வந்தப்போ ஜேகே வெளியே வரல, ஜேகே வெளியே வந்தப்போ சாரா வெளியே வரல. 2 பேரும் ஒன்று போல் வந்துட்டா 2 பேருக்கு அடுத்து உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் உஷார உள்ளே உட்காந்துருக்காங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டேவும். சாரா வந்து ப்ரொஃபஸர் லவ் பண்ணுறேன்னு சொன்னால, அந்த ப்ரொஃபஸர் வந்து நம்ம ஜேகே தான். எஸ், ஜேகே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருப்பான். அதுவும் போக சாரா வந்து அவனோட ஸ்டூடெண்ட்டு. எப்படி நல்லா இருக்குல்ல? இது தெரியாமல் 2 பேரும் கொஞ்சம் கூட மூஞ்ச பார்க்காம யார் என்னென்னு ஒன்றும் தெரியாமல் ரூமை விட்டே வெளியே வரல. திரும்ப அப்படியேவும் அந்த ஈவினிங் செக்ஷனும் போகுது. திரும்ப வெட்டிங் டே நைட்டுக்கு உங்களை உங்கள் அம்மா, அத்தை, உங்கள் தங்கச்சி 3 பேர் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு கையில் பால் சொம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு ரூம்குள்ளே தள்ளி விட்டாங்க. போங்க, இதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்கள் பாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. நீங்கள் ஐயோ தள்ளி விட்டு தொலைச்சிட்டாங்களே, இப்போ கீழே விழுந்து மூக்கு உடஞ்சிருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. போயும் கீழே தான் குனிஞ்சிட்டு இருக்கீங்க, மூஞ்ச பார்க்கவே இல்லை. நீங்கள் என்னன்னா உள்ளே போயிட்டு பால் சொம்பட்டே கையில் கொடுத்துட்டு அவன் நின்று பாலை குடிச்சிட்டு நீங்கள் பொத்துக்கிட்டேன்னு காட்டில் விழுந்துட்டீங்க. டே லைட்டாக அதை பாலை லைட்டாக வெளியே துப்பி இருப்பா, சைடு துப்பி இருப்பான். அதை வேலை உங்கள் மேலே துப்பலை, சைடு துப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு இருப்பான். திரும்ப நீங்கள் அப்பையும் ஃபேஸை பார்க்கல, குனிஞ்சே தான் இருந்தீங்க. டே வந்து உங்கள் சின்ன கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு இங்கே பாருங்கன்பாங்க. நீங்கள் சின்ன மேலே தூக்கியிருப்பீங்க, பட் கண்ணை திறந்துருக்க மாட்டீங்க. கண்ணை திறங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் இப்படி ஓட்டக்கண்ணில் ஐயோ பார்க்கவா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திறந்துருப்பீங்க, திரும்ப அப்படியே மூடி இருப்பீங்க. சரியாகவே ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி திறந்து மூடிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் அப்படி தான் போயிருக்கோம். திரும்ப டே இருந்துட்டு இப்போ பார்க்குறீங்களா என்ன வேணுங்க அப்படின்னு இருப்பான். ஒரு பாட்டு தான் விட்டுருப்பான். நீங்கள் டக்குன்னு இப்படி முழிச்சு பார்த்துருப்பீங்க. பார்த்தா டேவோட ஃபேஸு. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டு, ஒரு வேளை நம்ம ஃபுல்லாக டேன்னு சுற்றி இருந்ததுனால நம்மளுக்கு டேவோட ஃபேஸு தான் ஃபுல்லாக தெரியுதோ, நம்ம பிரம்மையாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை என்னால் உலுக்கிட்டு பார்க்கிங்க. அப்பயும் டேவோட ஃபேஸ் தான். ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குன்னு விழுந்துட்டீங்க. டேக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. திரும்ப அங்கே வாஷ்ரூமில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணியை மூஞ்சில் ஃபுல்லாக தெளித்து ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் தண்ணியை ஃபுல்லாக தெளித்து எழுப்புதான். ஐயோ பாவம், வெட்டிங் டே நைட்டுக்கு பிள்ளைக்கு இப்படியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. அவனுக்கு தெரியும் ஷாக்குனால தான் மயக்கம் போட்டிருக்கீங்கன்ட்டு. இருந்தாலும் மயக்கம் போடுவீங்கன்ற அளவுக்கு அவனுக்கு தெரியாது. சரி பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பான். கடைசியில் பார்த்தா மயக்கம் போடவும் ஐயோ என்னடா இந்த பிள்ளை மயக்கம் போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திரும்ப தண்ணியை எடுத்து வந்து தொளிக்கான். நீங்கள் எந்திக்கவே இல்லை. திரும்ப கண்ணத்தை நல்லா 2 தடவை டேப் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு உட்கார வச்சு அதுக்கப்புறம் திரும்ப பெட்டில் உட்காந்துட்டு திரும்ப டேவ் மூஞ்சியவும் பே அடிச்ச மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. டே பார்த்துட்டு என்னாச்சு ஒய்யன்னு அப்படின்னு இருப்பான். என்னது அப்படின்னு இருப்பீங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இது நிஜமாவே நீங்கள் தானா, இல்லைனா நான் கனவு எதுவும் காண்றேனா? இருந்துக்கிட்டு ஏன் நம்ப முடியலை அப்படின்னா நீங்கள் இருந்துட்டு ஆமாம் நம்ப முடியலை, இது நிஜமாக போயான்னு கூட சரியாக தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. டே இருந்துக்கிட்டு அவன் கையை வச்சு உங்கள் கண்ணத்தை கிள்ளிட்டு என்ன வலிக்குதா இப்போ நம்புறீங்களா, இது நான் தான் உங்கள் டேயாங் தான், உங்கள் கிம் டேயாங் தான் அப்படின்னா அப்போ தான் எப்போ நம்ம டேவா இருந்தாலும் அப்படின்னு ஆரம்பிக்கிங்க. டே புண்ணிய வரைய போதும் நிப்பாட்டு, இதுக்கு மேலே எனக்கும் எனர்ஜி இல்லை உனக்கும் எனர்ஜி இல்லை, உன்னை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏன் அப்படிங்க. ஆமாம் சின்ன பிள்ளையில கூட உன்னை ஈஸியாக சமாளிச்சிட்டேன், எப்பா இப்போ வாய் அம்புட்டு வாய் அடிக்குத
கள்ளக்கொண்டி எழுதியாம்ல, ஆள்ல காஃபி இல்லை டீயில் விஷத்தை கலப்பியாங்கோ அப்படின்னு அவன் சொல்லியிருப்பானா. நீங்கள் ஐயோ நம்ம பேசினா இவருக்கு எப்படிடா தெரிஞ்சது? நம்ம நின்றுட்டையும் சரிட்டே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? ஒரு வேளை பக்கத்தில் நோட்டு கேட்டு போனோம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளையில இவன் எப்படிடா நம்மளை பார்த்தான், நம்ம சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ டே வந்துட்டு அந்த ஆல்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டு பக்கத்தில் தான் உங்கள் பெட்டு இருக்கும். அதில் வச்சுருந்த அந்த ஆல்பத்தை எடுத்து காமிக்கான். சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு டேவோட ஃபேஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டான். இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு டே தான் இப்போ இருக்க டே அப்படின்னா. உங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஷாக்கு. டேய் என்னடா ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. திரும்ப ஃபேஸை உத்து பார்க்க ஃபேஸு சின்ன பிள்ளையில ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்திருக்கும். இப்போனா ஒரு மாதிரி அது எப்படி சொல்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். பட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பானா. உங்களுக்குன்னா சரியாக அடையாளம் தெரியுது, பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இழுக்கீங்களா தேர்ந்துக்கிட்டு. கடவுளே இவ்வளோ நான் எப்படி தான் நம்ப வைக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் மூஞ்ச உம்முன்னு ஆயிடுச்சு அவருக்கு. திரும்ப நீங்கள் இருந்துக்கிட்டு டே 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 இங்கே பாவட்டே அப்படின்னா. அதுக்கு டே இருந்துக்கிட்டு என்னது டேவா? ஆமாண்டா மாமா பேரு அப்படிங்க. அதுக்கு டே இருந்துக்கிட்டு என்னது மாமா பயலேவா அப்படிங்கன்னா. அதுக்கு நீங்கள் ஆமாம் நான் என் மாமாவை மாமான்னு தான் கூப்பிடுவேன், உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்னு. டேக்குனா சரியான ஷாக்கு. ஏன்னா டே வந்து ஐடல், நீங்கள் அவளோட ஃபேன். அப்படின்னா எப்படி கூப்பிடணும்? வாங்க போங்க அப்படி தானே கூப்பிடணும், இல்லை டேன் அப்படின்னு தானே கூப்பிடணும். நீங்கள் வாடா போடான்னு நீங்கள் அவனுக்குன்னா சரியான ஷாக்கு. என்னடா அது, நம்மளை எத்தனை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அதுவும் ஓகே, வாங்க போங்கன்னு அதுவும் ஓகே, இப்படி வாடா போடா நாடா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கு. டே இருந்துக்கிட்டு இப்போ எதுக்கு என்ன வாடா போடாங்க அப்படிங்கானா. அதுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டு ஆமாம் நான் என் மாமா என் புருஷனை நான் அப்படி தான் கூப்பிடுவேன், உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்னு. அதுக்கிட்டே இருந்துக்கிட்டு ஏய் நான் ஒரு ஐடல் டி. ஆமாம் என்னோட ஐடல் தான், என்னோட செல்ல ஐடல் தான் சொல்லிட்டு கண்ணத்துக்கு எழுதிங்களா. டேக்கு அது எப்படி சொல்ல, கொஞ்சம் ஃப்ளஷ் ஆகுது. அது சீக்ஸ் வந்து நல்லா நல்லா செரி பழம் மாதிரி சவக்குது. உங்களுக்கு பார்க்கவும் அவ்வளோ ஃப்ளஷ் ஆகுது. உங்களுக்கு ஃப்ளஷ் ஆகுது, அவனுக்கு ஃப்ளஷ் ஆகுறத பார்த்து உங்களுக்கு ஃப்ளஷ் ஆகுது. அப்படின்னா எப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்போ டேர்ந்துட்டு கேட்கான், சின்ன பிள்ளையில மாமா மாமான்னு அப்படி சுற்றி வருவேன், இப்போ தானே உனக்கு கல்யாணம் பண்ண வந்தால் கல்லை கொண்டு எதிவேனுங்க, டீ காஃபியில் விஷத்தை கலப்பேனுங்க, என்ன நினைக்க? ஒருவேளை என்னை க்ளோஸ் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டியோ அப்படிங்க. அதுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டு இல்லை மாமா நான் அது வேறையாதோ நினச்சிட்டேன், நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இவனை அப்படியே நானே கடத்திட்டு போய் தாலி கட்டியிருப்பேன் அப்படிங்க. என்னதே நீ தாலி கட்டியிருப்பியா? சோ மாற்றி சொல்கிறேன், நீ வந்து எனக்கு தாலி கட்டியிருப்ப, மாற்றி சொல்கிறேன் மாமா மாமா அப்படிங்க. திரும்ப தேர்ந்துக்கிட்டே சொல்லுவடி சொல்லுவ, இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ, சரி இப்படியே பேசி எடுக்க போறியா அப்படிங்க. அதுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டு ஏன் என்ன பண்ணுறதா ஐயாக்கு பிளானு அப்படிங்க. இல்லை வெட்டிங் டே நைட்டு செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டேவும் உங்களுக்கே புரியும்னு நினைக்கேன். இதுக்கு மேலே நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேவோட வீட்டுக்கு போகணும்ல, அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ணில் அழுகையே இல்லையே, அவ்வளோ சிரிப்பு, மனசு ஃபுல்லாக அவ்வளோ சிரிப்பு, வெளியவும் கொஞ்சம் கூட கஷ்டமாகவே காட்டலையே. பேரண்ட்ஸ் விட்டு போகிறவங்க இத்தனை வருஷம் வளர்த்தாங்களே அந்த மாதிரி கஷ்டமே இல்லை உங்களுக்கு, அவ்வளோ சிரிப்பு, சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு உங்களுக்கு. உங்கள் அம்மா வந்துக்கிட்டு ஏடி அம்மா விட்டு தனியாக போறியே, கொஞ்சமாச்சும் மூஞ்சில் சோகத்தை கட்டுவேன்னு பார்த்தா இப்படி பாப்பான்னு பல்லடிச்சிட்டு இருக்கே அப்படிங்காங்க உங்கள் அம்மா. அம்மா நான் என்ன வேறு யார் கூடயுமா போகிறேன், என் மாமா கூட என் ஐடல் கூட தானம்மா போகிறேன் அப்படிங்க. அதுக்கு எங்கள் அம்மா வந்துக்கிட்டு
சரி, எப்படியோ சந்தோஷமாக இருந்தா சரி. சீக்கிரம் பேரம் பேத்திங்களை பெற்று கொடுக்குறது மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னாங்களா. அதுக்கு நீங்கள் இருந்துக்கிட்டு அச்சி போம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயா இதில் மட்டும் வெக்கம் வந்துடும் அப்படிங்காங்க. திரும்ப அப்படியேவும் கால் ஏறி உட்காந்து திரும்ப எல்லாரும் அப்படியேவும் நீங்கள் ஜேகே டேவோட அப்பா அம்மா 5 பேரும் ஃப்ளைட்டில் ஏறிட்டீங்க. அது வந்து ப்ரைவேட் ஜெட்டு தானே, அதனால நீங்கள் அதில் போகிறீங்களா. அந்நேரம் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் கனவு மாதிரியே இருக்குட்டே அப்படின்னு நீங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் ஒழுகுது உங்களுக்கு அப்படின்ட்டு ஒழுகுது. டே பார்த்துட்டு எதுக்கு ஒய்யான் அழுகுற அப்படின்னா. இல்லட்டே, உங்களை பார்க்கணுன்னே நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு கனவாக இருக்கும். இத்தனை பேர் பார்க்க முடியலன்னு நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நானே ஏதோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது என் பக்கத்தில் என் மாமாவா, என் புருஷனா, என்னோடய ஐடலாக பக்கத்தில் இருக்கீங்க. நான் எவ்வளோ லக்கியில் அப்படின்ட்டு டேவை வந்து நீங்கள் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஆமாம் அப்படி பார்த்தா நானும் தான் லக்கி. இத்தனை பேருக்கு தான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாமல் வேறு யாரையோ கூட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ண பொண்ணு, இப்போயும் லவ் பண்ணுற பொண்ணு, என்னையும் லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ லக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேடா மிஸ், செகண்ட் பார்ட் நான் கூடிய சீக்கிரம் முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன்டா. இது என்னோடய ஃபஸ்ட்டு 1 ஷாட். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியலை. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா சில குட்டீஸ். தேங்க்யூ, பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் அப்படியே போயிடாதீங்க என்ன.